This is 9th standard 6th unit trigonometry exercise 6.1 second sum. From the given figure, find the values of sin B, secant B, cot B, cos C, tan C and cosecant C. Diagram அவங்க கொடுத்துட்டாங்க. Okay. ABC. So இங்க perpendicular line draw பண்ணிருக்காங்க Dன்னு சொல்லிட்டு. நமக்கு தெரியும் trigonometryல right angle triangle மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்போ இந்த பக்கம் ஏடிபிங்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, ஏடிசிங்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த சைடு வேணும். ஃபைண்ட் த வேல்யூ சைன் பி காஸ் சி, பிசின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பினா இந்த சைடு இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும், சின்னு சொன்னால் இந்த சைடு இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும், ஏடிசி எடுத்துக்கணும். பி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த சைடு இருக்கிற ட்ரையாங்கிள் எடுக்கணும். அப்போ நமக்கு எல்லா சைடும் வேணும். இந்த சைடும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இந்த சைடும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ இந்த சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஏபிடி அப்படிங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஏ, திஸ் இஸ் பி, திஸ் இஸ் டி, திஸ் இஸ் 13, திஸ் இஸ் 5. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இது வந்து டேப்பராக இருக்குது, இது ஹைபாட்டன்யூஸ். ஓகே. இது பி, அப்போ இது வந்து ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஸோ அட்ஜசன்ட் சைடு தெரியும், ஹைபாட்டன்யூஸ் தெரியும், நம்ம இது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா என்ன பண்ணணும்? பை பித்தாகரஸ் தியரம் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எனி டூ சைட்ஸ் தெரியுது, இன்னொரு சைடு வேணும்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? பை பித்தாகரஸ் தியரம். ஓகே. பை பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் sum of square of hypotenuse is equal to sum of squares of other two sides. Square of hypotenuse இங்க என்ன? AB squared. AB squared பெரிய சைடோட squared is equal to sum of squares of other two sides. அப்ப இந்த ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா என்ன வருமோ அதுதான் இது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அது இது ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப AD squared plus BD squared. இங்க என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 13 squared equal to AD squared தெரியாது இப்ப, plus BD squared வந்து 5 squared. இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 13 ஸ்கொயரை 169 equal to AD square plus 5 ஸ்கொயர் பண்ணா 25. இந்த plus 25 இந்த சைடு எடுத்துட்டு வந்துருங்க. 169 minus 25 equal to AD square. ஓகேவா? ஸோ இது சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 144 equal to AD squared. ஸோ அப்போ 144 எதனோட ஸ்கொயர்டு? 12 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர்டு. ஸோ டேக்கிங் ரூட்னா இந்த ஸ்கொயர் ரெண்டு போயிடும். அப்போ என்ன வரும்? ஏடி ஈக்குவல் டு 12. ஓகே. ஏடி வந்து 12ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏடி 12ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? பி ஆங்கிள் வர்றதெல்லாம் எழுதிக்கலாம். பி ஆங்கிள் என்னென்னவெல்லாம் கொடுத்துருக்காங்க? சைனு, சீக்கண்ட்டு, காட்டு. கரெக்டா? சைனு, சீக்கண்ட்டு, காட்டு நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ சைன் பி என்ன? sin B equal to Bனா Bங்கிற இடத்துல ஆங்கிள் இருந்துச்சுன்னா அப்படின்னு அர்த்தம். அப்போ sin B equal to sin என்ன சைட் பை என்ன சைட்? ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஆப்போசிட் சைடு என்ன இருக்கு? 12 டிவைடட் பை 13. ஸோ 12 டிவைடட் பை 13. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? Bல சீக்கண்ட், அடுத்தது காட்டு. ஸோ சீக்கண்ட்னா எதனோட ரெசிப்ரோக்கல்? காசோட ரெசிப்ரோக்கல். கரெக்டா? ஸோ 1 பை காசு. அப்போ காசுனா adjacent by hypotenuse. அதை தலைகீழ எழுதுங்க. hypotenuse by adjacent. ஓகே. hypotenuse by adjacent. secant வந்து காசோட ரெசிப்ரோக்கல். இப்போ காஸ் எழுதுறத நான் தலைகீழ எழுதியிருக்கேன். hypotenuse எவ்வளோ இருக்கு? 13. adjacent சைடு எவ்வளோ இருக்கு? 5 இருக்கு. அடுத்தது என்ன? cot. cot B. cot B equal to tan-ஓட ரெசிப்ரோக்கல். ஸோ tanனா ஆப்போசிட் பை, tan என்ன எழுதுவோம்? ஆப்போசிட் டிவைடட் பை, tan வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எழுதுவோம் இல்லையா? இதை அப்படியே தலையில எழுதுங்க. அட்ஜசன்ட் டிவைடட் பை ஆப்போசிட். ஓகே. ஸோ அட்ஜசன்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? வந்திருக்கு 5 டிவைடட் பை ஆப்போசிட் சைடு இஸ் 12. அவ்வளோதான். பி எல்லாம் எழுதியாச்சு. இப்போ சி எழுதணுமா? அப்போ சி எழுதணும்னா இந்த ட்ரையாங்கிளை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே. எந்த ட்ரையாங்கிள்? ஏடிசிங்கிற ட்ரையாங்கிள். ஏடிசிங்கிற ட்ரையாங்கிள். இப்போ ஏடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணா? 12. டிசி ஆல்ரெடி இருக்கு 16. அப்போ இது ஹைபாட்டன்யூஸ். அப்போ ஹைபாட்டன்யூஸ் வேணா திருப்பி அகைன் என்ன பண்ணணும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ பை பித்தாகரஸ் தியரம், பை பித்தாகரஸ்
Pythagoras theorem. ஸ்கொயர் ஆஃப் ஹைபாட்டன்யூஸ் இதனோட டேப்பராக இருக்கிற சைட் தான் பிக்கர் சைட் அதனோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் ஸோ ஏடி ஸ்கொயர் பிளஸ் டிசி ஸ்கொயர் பித்தாகரஸ் தியரம் எந்த ட்ரையாங்கிளில் யூஸ் பண்ண முடியும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் மட்டும்தான் ஓகே என்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் which is equal to 12 squared plus 16 squared. 12 squared is 144 plus 16 squared is 256. So இதை add பண்ணோன்னா என்ன கிடைக்குது 400. 400 அதனோட ஸ்கொயர்டு 20 ஓட ஸ்கொயர் அப்படின்னா ஏசி என்ன கிடைச்சிருக்கு ரூட் எடுத்தா 20ன்னு கிடைச்சிருக்கு கரெக்டா ஸோ அப்போ ஏசி வந்து 20ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இப்போ என்னென்ன கேட்டிருக்காங்க cos c கேட்டிருக்காங்க ஸோ cos c equal to cos cனா cங்கிற இடத்துல ஆங்கிள் இருக்குன்னு அர்த்தம் cos c என்ன adjacent side divided by hypotenuse இங்க adjacent side அது இங்கே தான் ஆங்கிள் இருக்கு அப்போ இது ஆப்போசிட் சைடு இங்கே தான் தீட்டா இருக்கு ஓகே இது வந்து adjacent side ஸோ adjacent side is 16 divided by 20 அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க காஸ்க்கு அடுத்தது tan ஸோ tan c equal to opposite side divided by adjacent side opposite side is 12 adjacent side is 16 next என்ன கேட்டிருக்காங்க cosecant so cosecant c is equal to cosecant அதனோட reciprocal sin ஓடுது so sin hypotenuse divided by opposite side கரெக்டா sin வந்து opposite by hypotenuse அது அப்படியே reciprocal எழுதுங்க ஸோ அப்போ hypotenuse எவ்வளோ இருக்கு 20 opposite side is 12 ஓகேவா எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா that's all thank you